பாஜகவுடன் எப்போதும் தாவேகா கூட்டணி இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சியில் இருந்து தாவேகா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சூழ 6 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து வந்த தாவேகா தலைவர் விஜய் நாமக்கல் KS தியேட்டர் அருகில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது அவர் கொப்பரை தேங்காயை அரசே கொள்முதல் செய்து அதில் தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் விற்கப்படும், தானிய சேமிப்பு கிடங்குகள் அனைத்து மாவட்டத்திலும் ஏற்படுத்தி தரப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய விஜய் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்றும் விமர்சனம் செய்துள்ளார். இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம். இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜகவோட எப்பவுமே நாம இருக்க மாட்டோம். மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க. தொடர்ந்து பேசிய விஜய் திமுக பாஜக இடையே மறைமுக கூட்டணி இருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார். 2026 தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்று தெரிவித்தவர் வரும் தேர்தலில் ஒரு கை பார்த்து விடலாம் என்றும் சவால் விடுத்துள்ளார். இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வரப்போற தேர்தல்ல அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. தோழா தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பாத்தல்லாம், ஒரு கை பாத்தல்லாம். சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பாத்தல்லாம், சத்தியமா பாத்தல்லாம்.